அமெரிக்காவும் ஈரானும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை எட்ட இன்னும் சில நாட்களே உள்ளதாக கூறப்படுகிறது. மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவரின் கூற்றுப்படி, பேச்சுவார்த்தைகள் தற்போது 80 முதல் 85% வரை நிறைவடைந்துள்ளன, மேலும் அடுத்த சில நாட்களில் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. இது வெற்றியடைந்தால், இந்த பிராந்தியத்தை ஒரு பரந்த போரின் விளிம்பிற்கு கொண்டு சென்ற பல மாத கால மோதல்களை இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டுவரும். ஆனால் அது மட்டுமல்ல. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு பெரும் கட்டுப்பாடுகளை விதிப்பதும், அதற்கு பதிலாக பொருளாதார தடைகளில் இருந்து கணிசமான விலக்கு அளிப்பதும் இந்த உத்தேச ஒப்பந்தத்தில் அடங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒப்பந்தம் ஈரான் மற்றும் அமெரிக்காவை தாண்டியும் விரிவடையும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி கூறுகிறார். லெபனான் உட்பட பல முனைகளிலும் மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர இது உதவக்கூடும். இதனால்தான் உலகளாவிய சந்தைகள் ஒவ்வொரு அறிவிப்பையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. கச்சா எண்ணெய் வர்த்தகர்கள் நம்பிக்கையுடன் உள்ளனர். இராஜதந்திரிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். மோதலுக்கு பதிலாக இறுதியாக அமைதி திரும்புமா என்பதை பார்க்க இப்பிராந்தியம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கின்றனர். பல மாத கால ஏவுகணை தாக்குதல்களுக்குப் பிறகு, பல மாத கால அச்சுறுத்தல்களுக்குப் பிறகு, மேலும் பல மாத கால நிச்சயமற்ற தன்மைக்குப் பிறகு, பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மத்திய கிழக்கு அதன் மிக முக்கியமான திருப்புமுனைகளில் ஒன்றை நெருங்கி வருகிறது. ஒரே ஒரு ஒப்பந்தம். நீண்ட காலமாக எதிரிகளாக இருக்கும் இரண்டு நாடுகள். மேலும் ஒரு ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் எதிர்காலத்தையே மாற்றி எழுதும் ஒரு வாய்ப்பு. இதுபோன்ற தினசரி செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.